ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 5:30க்கு எந்திரிச்சாச்சு. தண்ணி தெளித்து எங்கும் கூட்டியாச்சு. கூட்டி வெள்ளிக்கிழமைன்றதுனால உள்வாசலில் வெளிவாசல்லையும் கோலம் போட்டாச்சு. எப்போதும் போல் சின்னதாக ரங்கோலி போட்டாச்சு. போட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி காலையில் டீ வைக்கல. அதுக்கு பதிலாக இன்றைக்கி நம்ம உளுந்தங்கஞ்சி தான் வைக்கிறோம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மாவு கொஞ்சம் தண்ணி அந்த மாதிரி கரைச்சிட்டு ஊற்றி கிண்டணுன்னா கொஞ்சம் கெட்டியாகாமல் இருக்கும். அதனால வேண்டி நல்லா தண்ணியை கரைச்சி மாவை ஊற்றி கிண்டியாச்சு. தினமுமே நம்ம டீ தான் குடிச்சிட்ருக்கோம். இன்றைக்கி சரி பனி நாளாக இருக்குது, பிள்ளைங்களுக்கும் இருமல் இருக்குது அப்படின்றதுனால கஞ்சி வச்சாச்சு. இது தட்டைப்பயிறு. நான் அதை வறுத்துட்டு ஊற வச்சுருக்கேன். சரி பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸும் கொடுத்துடலாம், அதிலே இன்றைக்கி குழம்பும் அதான் வைக்க போகிறோம். அதுக்காக அதை எடுத்து வச்சுருக்கேன். இந்த கஞ்சியில் நாட்டு சக்கரை போட்டுட்டு அதோட 2 ஏலக்காய் அதையும் நச்சு போட்டாச்சு. இது நான் கொஞ்சம் அவனுக்கு தனியாக எடுத்து வச்சிட்டேன் தம்பிக்கு. ஏன்னா அவனுக்கு தேங்காய் பூ போட்டால் பிடிக்காது. மற்ற எங்களுக்கெல்லாம் தேங்காய் பூ போட்டு அதை இறக்கி வச்சாச்சு. அடுத்து சரி குழம்பு தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சோம்பு போட்டு வெங்காயம் போட்டாச்சு. அதுக்குள்ளேயே சைடில் குக்கரில் கொஞ்சம் பயிரை வேக வச்சிடலான்னு வேக வச்சுட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நார்மலாக புளிக்குழம்பு எல்லோரும் எப்படி வைப்போமோ அதே மாதிரி தான் தட்டைப்பயிறு குழம்பும் வைக்க போகிறேன். இதில் பூண்டு வேணும்னா உரித்து போட்டுக்கலாம். நான் பூண்டுலாம் உரித்து போடலை. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நார்மலாக நம்ம எப்படி வைப்போமோ அதே மாதிரி வெங்காயம் போட்டதுக்கப்புறம் தக்காளியை போட்டு புளிக்குழம்பு வைக்க போகிறோம். அவ்வளோதான். தக்காளியும் போட்டாச்சு. தக்காளியை போட்டு நல்லா வதங்கட்டும். தக்காளி வெங்காயம் தக்காளி சீக்கிரமே வதங்கணுன்னா நம்ம லைட்டாக அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க பயிரை எடுத்து போட்டாச்சு. மேடம் இப்போ தான் எந்திரிச்சு கஞ்சி குடிக்கிறாங்க. எடுத்து குழம்புக்கு உப்பு போட்டுட்டு மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் தேவையான அளவு போட்டு நல்லா கலந்துட்டு புளி ஊற்றி குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. அப்புறம் நம்ம இட்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. அவங்க 2 பேருக்கும் சாப்பாடு, எனக்கு வெள்ளை சாதம், குழம்பு எடுத்தாச்சு. ஸ்நாக்ஸ் பயிரை தான் எங்களுக்கு. அவ்வளோ. அப்படியே எல்லாருமே ஸ்கூலுக்கு பசங்க கிளம்பியாச்சு. நானும் கிளம்பிட்டேன். அப்புறம் ஈவினிங் வீட்டுக்கு இன்னைக்கு பிரதோஷம், அதனால் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தை வெள்ளி வேறு பிரதோஷம், அதனால் கோயிலுக்கு போயாச்சு. கோயிலுக்கு போய்ட்டும் சாமி கும்பிட்டாச்சு. அபிஷேகம்லாம் பார்த்துட்டு சாமி கும்பிட்டோம். கோவில் உள்ளேயும் சாமி கும்பிட்டாச்சு. அப்புறம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.